அப்போ எனக்கு என்னுடைய அன்பு தோழன் மணிவண்ணனுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து சராசரி மக்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ, சினிமாவில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியறவர் வந்து வைகோ தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க உதார விடுறது ஸ்கிரீன்ல உதார விடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்ல. நாங்க எழுதி கொடுத்து டைலாக் பேசுவோம், ஆக்ரோஷமா பேச தெரியும், கிண்டலா பேச தெரியும், நக்கலா பேச தெரியும். ஒரு 2 நாள் ஜெயிலுக்கு போய் சொல்லுங்க, அது வந்துங்க நம்ம போலாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. பாவங்க நம்மளை போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கெல்லாம் நஷ்டமா இருக்கு. ப்ரொடியூசர் எல்லாம் வந்து சொல்ல சொல்றான், இல்லை எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க 1 மாசம்ட்டு. அப்பவும் போக மாட்டோம். அப்போ நிழல் ஹீரோக்களுக்கு மத்தியில் நிஜ ஹீரோவாக வாழ்ந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். அதனால்தான் எனக்கு மணிவண்ணனுக்கெல்லாம் அண்ணன் வைகோவை பார்த்தா அப்படி ஒரு வியப்பா இருக்கும். முதன் முறையா நான் அண்ணனை சந்திக்கிறது நண்பர் மணிவண்ணனுடைய ஆபீஸ் அங்க நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சரவண ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு இருந்தது. அங்க ஒரு இரவு 8 மணி சுமாருக்கு அண்ணன் வைகோ வராரு, நீங்களும் வந்துருங்கன்னு மணிவண்ணன் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு வந்து அப்படியே என் ஹீரோவை நேரில் பார்க்கல இருக்கிற ஒரு படபடப்பு. போய் பார்த்து நாங்க அண்ணன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு, என்ன எங்களுக்கு தெரியுமில்ல, நாங்க வந்து சினிமால வந்து இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தோக்கலாம், ஆனா அண்ணன் வைகோவாக ஆக முடியாது. ஏன்னா அதுக்கு வேற மாதிரி நெஞ்சுரம் வேணும். 5 வருடங்களுக்கு மேல சிறையில் இருக்குன்னா என்ன விளையாட்டான காரியங்களா?